ஆண்டர்சன் அண்ட் டெண்டுல்கர் டிராஃபி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஸ்டார்ட் ஆகி சூப்பராக போய்கிட்டு இருந்தது. இந்த ஆண்டர்சன் அண்ட் டெண்டுல்கர் டிராஃபின்றது பார்த்தோம் அப்படின்னா பட்டோடி டிராஃபிலேருந்து ரீநேம் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஏன் இந்தியா விசஸ் இங்கிலாண்டில் ஆடும்போது அந்த டிராஃபியோட பேர் பட்டோடி டிராஃபின்னு கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து இந்தியாவில் வந்து ஆடுனா அதுக்கு ஆண்டனி டி மெலோ டிராஃபின்னு சொல்கிறாங்களாமே. இந்த ஒரு பட்டோடி டிராஃபிக்கும் ஆண்டனி டி மெலோ டிராஃபிக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பட்டோடி டிராஃபிக்கு பின்னாடி இருக்கு. இதோட சேர்ந்து இந்த பட்டோடின்ற நபர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஆசஸ் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் கேப்டனாகவும் ஆடி இருக்காரு. யார் இந்த பட்டோடி, யார் இந்த ஆண்டனி டி மெலோ, எப்படி ஆசஸ் ஆடினாரு, எப்படி இந்தியாவுக்கு ஆடினார், இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில முழுசா பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இந்தியா விசஸ் இங்கிலாந்து 5 டெஸ்ட் மேட்ச்கள் கொண்ட தொடர் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய லீட்ஸ்ல ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஒரு 5 டெஸ்ட் மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா டிராஃபி நேம் மாற்றப்பட்டு இந்த டிராஃபியோடைய முதல் டெஸ்டாகவும் இருந்தது. அப்படி மாற்றப்பட்ட டிராஃபியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி. இங்கிலாண்டும் இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட 2 லெஜண்ட்ஸை கொண்டாடுற வகையில் இதுக்கு பேர் வைக்கப்பட்டது. இங்கிலாந்து சார்பாக ஆண்டர்சனும் இந்தியா சார்பாக டெண்டுல்கரையும் பயன்படுத்தியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரீஸ்க்கான டிராஃபி ரிவீலிங் செரிமோனியும் பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. இந்த ஒரு டிராஃபியோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்சனோட பவுலிங் ஸ்டைலும் சச்சின் டெண்டுல்கரோட கவர் டிரைவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருந்தது கீழே ஒரு இமேஜ் மாதிரி. மட்டும் இல்லாமல் இப்படி இந்த பேர் மாற்றப்படும் சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் பட்டோடி டிராஃபின்ற பேர்லேயே ஃபாலோ பண்ணலாம், இந்த பேர் வேணான்ற மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு டோர்னமெண்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா பட்டோடி டிராஃபில இருந்து ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியா மாற்றப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்த பட்டோடி டிராஃபியோட ஹானர் குறையாத வகையில் யார் இதில் ஜெயிக்கிறாங்களோ அந்த வின்னிங் கேப்டனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பட்டோடி மெடல் கொடுக்கப்படும். அதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா பட்டோடியோட ஹானர் வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. மட்டும் இல்லாமல் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஆரம்பிச்சு இந்தியா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 359 ரன்னுகளுக்கு 3 விக்கெட் இழப்புடன் சூப்பராக ஃபர்ஸ்ட் டேவோட இன்னிங்ஸை முடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கக்கூடிய KL ராகுல், SSV ஜெய்ஸ்வாலும் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரன்னை சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. 1985-86க்கு அப்புறமும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துல 50+ ஸ்கோர் அடிச்சதுல இரண்டாவது பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு KL ராகுல், SSV ஜெய்ஸ்வாலும் அந்த ஒரு பெருமைகளை பெறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1985-86 கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்தும் கவஸ்கரும் பார்த்தோம் அப்படின்னா 50+ ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக வந்திருந்தது. அதற்கப்புறமா இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் 50 ரன்களுக்கு மேலே வந்திருந்தது. இந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக போய்கிட்டு இருந்த வேலையில தான் பார்த்தோம் அப்படின்னா லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் KL ராகுல் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆகியிருந்தார், ஒரு கவர் டிரைவ் அடிக்க போயிட்டு. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டு வீரரான சாய் சுதர்சனுக்கு இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா டெபியூ டெஸ்ட் மேட்சாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு டெபியூ டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல வகையில் போகலன்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னாடியே ஒரு T20 ஒன் டேக்கு டெபியூ பண்ணி இருந்தாரு ஜிம்பாப்வேல. அந்த ஒரு மேட்ச்ல அவர் டெபியூ ஆனாரே தவிர பேட்டிங்கே எதுவுமே பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இதற்கப்புறமா இங்கிலாந்துல இவருக்கு டெஸ்ட் டெபியூ கிடைச்சிச்சு. அந்த இங்கிலாந்து டெஸ்ட் டெபியூ பார்த்தோம் அப்படின்னா 2-3 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு, டக் அவுட்ல வெளியே போயிருந்தாரு. லஞ்சுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரச்சனைகள் வர அதற்கப்புறமா களம் சேர்ந்த SSV ஜெய்ஸ்வாலும் சுமன் கில்லும் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியா ஸ்குவாட மென்மேலும் கூட்டிக்கிட்டே போயிருந்தாங்க. இதில் SSV ஜெய்ஸ்வால் பார்த்தோம் அப்படின்னா 100 ரன் அடிச்சிருந்தாரு. பின்னர் 100 ரன் அடிச்சிருந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸோட பால்ல போல்ட் ஆயிருந்தாரு. அதற்கப்புறமா ரிஷப் பண்ட்டும் சுமன் கில்லும் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ரிஷப் பண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஆட மாட்டார், இவர் ஆடுறது ஸ்கொயருக்கு வெளியே தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இறங்குனா 2வது பாலே பார்த்தோம் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் போட இறங்கி வந்து ஒரு 4-1 அடிச்சிருந்தாரு. பின்னர் இதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில்லோட நிதானமான ஆட்டமும் ரிஷப் பண்டோட அக்ரஷனும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை 300 வரைக்கும் கொண்டு போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுமன் கில்லும் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. பின்னர் ரிஷப் பண்ட் அவரோட ஸ்டைல்லையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 அடிச்சு அவரோட 50யும் கம்ப்ளீட் பண்ணி இருந்தாரு. எண்ட் ஆஃப் த டேஸ் பிளேல 359க்கு 3 விக்கெட் இழப்புடன் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவோட பிளேவை முடிச்சிருந்தாங்க. முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து பவுலருக்கு ரொம்பவுமே சோதனையா இருந்த நாள் தான் சொல்லணும். என்னதான் 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் கூட இந்தியனோட ரன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். என்னப்பா கதை சொல்றேன்ட்டு கிரிக்கெட் மேட்சை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 டிராஃபி, அதாவது ஆண்டர்சன் சச்சின் டெண்டுல்கர் டிராஃபி பார்த்தோம் அப்படின்னா 2025 வருடம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. அதே மாதிரி
சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பட்டோடி டிராஃபியும் சரி, ஆண்டனி டி மெலோ டிராஃபியும் சரி எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல சீனியர் மோஸ்ட் டிராஃபி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டனி டி மெலோ டிராஃபி தான். இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1951 கொண்டு வரப்பட்டது. இதற்கப்புறமா பட்டோடி டிராஃபி எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2007 வருடத்துல கொண்டு வரப்பட்டது. இதற்காக இந்த ரெண்டு டிராஃபி, ஆண்டனி டி மெலோ டிராஃபியும் பட்டோடி டிராஃபியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இங்கிலாந்துல போய் டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க அப்படின்னா அதுக்கு வழங்கக்கூடிய கப்போட பேர் பார்த்தோம் அப்படின்னா பட்டோடி டிராஃபின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கிலாந்து இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய டிராஃபியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டனி டி மெலோ டிராஃபின்னு சொல்லப்படுது. சரி, அப்போ இவ்வளோ தூரம் ஹானர் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டனி டி மெலோ யாரு, இந்த பட்டோடி யாருன்றதை அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆண்டனி டி மெலோவை பற்றி பார்த்துடலாம். யார் இந்த ஆண்டனி டி மெலோ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்தியாவோட கிரிக்கெட் போர்டாக இருக்கக்கூடிய பிசிசிஐயோட ஆரம்ப கால பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியான்னு. இது 1928 வருடம் அமைக்கப்பட்டது. இந்த ஒரு கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியாவை அமைக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தாங்க, இப்படி ஒரு அசோசியேஷனை நம்ம அமைக்கணும்னு. மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அசோசியேஷன் அமைப்புவதற்காக 1927 பிப்ரவரி டெல்லியில் இருக்கக்கூடிய ரோசனாரா கிளப்ன்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டனி டி மெலோ, கிராண்ட் கோவன் அண்ட் மகாராஜா ஆஃப் பட்டியாலா அவங்க எல்லாமே 3 பேர் சேர்ந்து அப்போது விசிட்டிங் கேப்டனா இருந்த ஆர்த்தர் கில்லியன்ற ஒரு இங்கிலாந்து கேப்டன் கிட்ட போய் ஒரு ஆலோசனை நடத்துறாங்க எந்த மாதிரி உருவாக்கலான்னு. அந்த ஆலோசனைக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராண்ட் கோவனும் இந்த ஆண்டனி டி மெலோவும் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியான்றத 1928 வருடம் டிசம்பர் மாசத்துல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா காலப்போக்கில் பிசிசிஐயாவும் மாறுது. இந்த ஆண்டனி டி மெலோவும் கிராண்ட் கோவனும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியாவை கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் இங்கிலாந்து கூடயும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கலாம்னு பிளான் பண்றாங்க. 1929 சவுத் ஆப்பிரிக்கா கூடவும் 1930-31 இங்கிலாந்து கூடயும் ஒரு மேட்ச் வைக்கலான்ற மாதிரியான டாக்குகள் போய்கிட்டு இருந்தாலும் கூட முன்னாடி அது காலப்போக்கில் கைவிடவும் படுது. ஆனா 1928 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியாவும் கமெண்ட்ஸ் பண்ணப்படுது. அப்போ இந்த கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா கமெண்ட்ஸ் பண்ணும்போது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருந்தது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில் தான் இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில் இப்படி ஒரு கிளப் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதற்கு ஏற்றத்துக்கு ஒரு கிரவுண்டு வேணும். அப்போதுக்கு அந்த இடத்துல அந்த கிரவுண்டு கன்ஸ்டன்ட் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல யோசிக்கிறாங்க. வேற ஒரு இடத்த யோசிக்கும் போது தான் பாம்பேவை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பாம்பேவை இவங்க தேர்ந்தெடுக்கும் போது இந்த கிளப்புக்காக ஒரு கிரவுண்டு வேணும். அந்த கிரவுண்டு யாரிடம் போய் கேட்குறாங்க அப்படின்னா அப்போது பாம்பேல கவர்னராக இருந்தவரோட பேர் பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் கென்ச்புல்னு சொல்லக்கூடிய 5வது பிரான் பிராபோனிடம் போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கம்மியான விலையில ஒரு இடம் கொடுங்க, இந்த இடத்துல நாங்க கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா அமைக்க போறோம்னு சொல்றாங்க. அதற்கு இசைவு தெரிவித்த அந்த லார்டு பிராபோனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்தையும் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மும்பையில இருக்கக்கூடிய பிராபோன் ஸ்டேடியத்துக்கு அடிக்கல் நாட்டினவர் இவர் தான் 1936. இப்படி பிசிசிஐக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆண்டனி டி மெலோவை பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு சிசிஐ கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி பதவியும் கொடுக்கப்படுது. இவரை கௌரவப்படுத்துற வகையில தான் பார்த்தோம் அப்படின்னா 1951 ஆண்டனி டி மெலோன்ற டிராஃபியானது கொண்டு வரப்பட்டது. இதுதான் ஆண்டனி டி மெலோ டிராஃபியோட வரலாறு. இதற்கப்புறமா நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா பட்டோடி டிராஃபியோட வரலாறு. இந்த ஒரு பட்டோடி டிராஃபிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லெஜெண்டரி மேனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஃப்திகார் அலிகான் பட்டோடி. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மன்சூர் அலிகான் பட்டோடின்னு சொல்லக்கூடிய டைகர் பட்டோடியோட ஃபாதர். பார்த்தோம் அப்படின்னா தங்களோட ஆரம்ப கால கிரிக்கெட் கரியரை பார்த்தோம் அப்படின்னா 1932 இங்கிலாந்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மூலியமா. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய கவுண்டி மேட்ச்கள் ஆடி இருந்தாலும் 1932 நடந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆஷஸ்ல பங்கெடுத்துக்கிட்ட முதல் வீரர் இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் வழி நடத்தி கேப்டனாகவும் இருந்திருக்காரு. இந்த ஒரு இஃப்திகார் அலி பட்டோடி தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்காகவும் விளையாண்டுருக்காரு, இந்தியாவுக்காகவும் விளையாண்டுருக்காரு. இங்கிலாந்துலயும் பார்த்தோம் அப்படின்னா 3 கேப்டனுக்கு கீழே விளையாண்டுருக்காரு, இந்தியாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா 3 கேப்டனுக்கு கீழே விளையாண்டுருக்காரு. இந்த ஒரு 1932 ஆஷஸ் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா முதல் மேட்ச்ல மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்ச்ல அவர் விளையாடல. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தோட கேப்டனா இருந்த டக்ளஸ் ஜார்டனி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த பாடி லைன் டாக்டிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த உடம்புக்குள்ளேயே பால் போட்டுட்டே இருப்பாங்க, பவுன்ஸ் பண்ணி கலக்கி போடுவாங்க, இந்த மாதிரியான பாடி லைன் டாக்டிக்ஸ் நீ யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸும் இல்ல, ஹெல்மெட் கூட இல்ல. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அதை டிக்ளைன் பண்றாரு, அப்படி பால் போட முடியாதுன்னு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறமே பார்த்தோம்னா சைட் லைன் பண்ண போறாரு டீம்ல இருந்து. பின்னர் இவருக்கு இங்கிலாந்துல வாய்ப்பு மறுக்கப்படுது. இதற்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா 1933
2026 இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் கேப்டனா தேர்ந்தெடுக்கலாம்னு பாருங்க. பட் கடைசி நேரத்தில் கைவிடவும் படுது. இதற்கப்புறமா 1946 இங்கிலாந்து விசஸ் இந்தியா மேட்சுக்கு கேப்டனாகவும் போறாரு இந்த ஒரு இஃப்திகார் அலி கான் பட்டோடி. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி விளையாண்ட ஒரே பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இஃப்திகார் அலி கான் பட்டோடி தான். இவரோட லெகசியை ஹானர் பண்றதுக்காகவும் 1932 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முதல்ல லார்ட்ஸ்ல ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதோட 75வது ஆண்டு செலிப்ரேட் பண்றதுக்காக 2007 இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து நடந்த டிராஃபியோட பெயர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஹானர் பண்ற வகையில பட்டோடி டிராஃபின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. இதுதான் இந்த பட்டோடி டிராஃபிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. இதற்கப்புறமா ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது யாரு பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இஃப்திகார் அலி கான் பட்டோடியோட மகனான மன்சூர் அலி கான் பட்டோடின்னு சொல்லக்கூடிய டைகர் பட்டோடியோட ஒரு சுவாரஸ்யமான வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். இவரும் பார்த்தோம் அப்படின்னா உங்க அப்பா மாதிரியே இங்கிலாந்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி கிரிக்கெட் ஆடி இருக்காரு. பார்த்தோம் அப்படின்னா தனது 16வது வயதிலே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சசெக்ஸ் கவுண்டியில போயிட்டு இங்கிலாந்து கவுண்டியில தன்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா 1961 பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்ல இருந்த கண்ணாடி பார்த்தோம் அப்படின்னா இவரோட வலது கண்ணில் படுது ஆக்சிடென்ட். இந்த வலது கண்ணில் பட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு 90% கண் பார்வை பார்த்தோம் அப்படின்னா வலது கண்ணில் போயிருது. அதுக்கப்புறமா பல சர்ஜரிகள் செஞ்சாலும் கூட அவரோட பார்வையை திருப்பி மீட்டு கொண்டு வர முடியல. அவரோட ரைட் ஐ பார்த்தோம் அப்படின்னா டபுள் விஸ்னரின்னு சொல்லக்கூடிய 2 உருவமா தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாதிச்சிருந்தது. இவரோட கிரிக்கெட் கரியர் இவரோட கிரிக்கெட் லைஃபையே முடிச்சிருமா நினைச்சுக்கிட்டு இருக்க வேலையில தான் பார்த்தோம் மன்சூர் அலி கான் பட்டோடி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் ஒரு குறையா பார்க்காம இதைய வச்சு நம்ம சாதிக்கலான்ற மாதிரி அவரோட ஐ சைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட் ஆட கத்துக்கிட்டாரு. இது ஒரு டாக்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ரொம்பவுமே உதவுச்சுன்னு சொல்லணும். இவர் கிரிக்கெட் ஆடும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பன்சேட் பண்றதுக்காக அடிபட்ட கண்ணு ஒரு பக்கம் மறைச்சும் ஐ சைட் யூஸ் பண்ணி அவர் கிரிக்கெட் ஆடினாருன்ற மாதிரியான ஸ்டோரிகள் நிறையவே இருக்கு. இது ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா பார்த்ததும் 1961 இந்தியாவுக்கு இவர் கேப்டன்ஷிப் பண்றாரு. இவர் ஆடுனா 46 டெஸ்ட்ல 40 டெஸ்ட் பார்த்தா ஒரு கேப்டன் ஆடி இருக்காரு. ஒரு ஆடினதுல 9 விக்டரி, அது மட்டும் இல்லாம 19 டிரா 19 தோல்விகளும் இருந்திருக்கு. இவரோட ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை முதல் முறையா வெளிநாட்டு மண்ணில் வெற்றி பெற வச்சிருந்தாரு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா. இந்த ஒரு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான வெற்றி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஓவர்சீஸோட ஃபர்ஸ்ட் வெற்றியா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ்ல நடந்த ஒரு மேட்ச்ல கிட்டத்தட்ட 100 ரன் அடிச்சு இந்த ஒரு மேட்சையும் பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணியும் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு ஸ்டோரியை கேட்கும் போதுதான் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கூட அந்த ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி தன்னோட வாழ்க்கையை கெடுத்துடாம அந்த பிரச்சனையை தூக்கி தோல்ல போட்டு போற வரைக்கும் போகணும்ன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது ரொம்பவுமே மோட்டிவேஷனா இருந்தது. இது எல்லாமே தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. இந்த உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரைக்குரிய.